வெல்கம் டு ஆஸ்தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தொண்டை வலி தொண்டை புண் குணமாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் திரிபலாசூரணம். இந்த திரிபலாசூரணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு விற்கிது. 50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மருத்துவ பொருள்னு சொல்லலாம். திரிபலாசூரணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது மூன்றும் சேர்ந்த பொடி தான் வந்து திரிபலாசூரணம்ன்ற பேரில் நமக்கு வந்து கலந்து வச்சு இந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மருத்துவ பொருள் இது. நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதி வர விட்டுக்கலாம். லைட்டாக வந்து ஹீட்டாக இருக்குது தண்ணி. ஸோ இப்போ வந்து கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அந்த திரிபலாசூரணம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் ஒரு சைடில் போயிட்டு கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கிளறி விடும்போது அதனுடைய மருத்துவ குணம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து இறங்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கும் குறைவாகவே நம்ம வந்து கொதிக்க விட்டாலே போதும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா வாய் கொப்பளிக்கிறதுக்கான ஒரு மருந்து தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியான அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த திரிபலாசூரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல் துலக்கிறதுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பல் சொத்தையோ அல்லது ஈறுகளில் வர பிரச்சனையோ எதுவுமே வந்து நமக்கு இருக்காது. நிறைய மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு லிஸ்ட்டே போடலாம் என்னென்ன மருத்துவ குணம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. இதை பற்றின வரக்கூடிய எல்லா மருத்துவ குணமும் நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். மஞ்சத்தூளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினி. இப்போ வந்து நம்ம திரிபலாசூரணமும் மஞ்சத்தூளும் கலந்து கொதிக்க வச்ச தண்ணீரை வந்து ஒரு கிளாஸில் நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களால் வாய் கொப்பளிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு வாய் கொப்பளிக்கலாம். இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. வாய் கொப்பளிக்கும் போது ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வலியை விட க்யூர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து ரொம்ப சூடாக வந்து வாய் கொப்பளிச்சிடாதீங்க. உங்களால் எந்த அளவுக்கு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாய் கொப்பளிச்சுக்கோங்க. இதை வந்து 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பயன்படுத்தாதீங்க. மருத்துவ குணங்கள் வந்து போயிடும் நமக்கு. ஸோ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து 2 முறையாக வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் அன்றாட வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்து விதமான டிப்ஸ்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.